கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். கோஸ்டல் கிளீனப் டே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இதன்படி கடற்கரை முழுவதும் இருக்கும் அசுத்தங்களை அகற்றும் பணியில் சமூக ஆர்வலர்களும் மாணவர்களும் பங்கெடுக்கின்றனர். இந்த நிலையில் ஓஷன் கன்சர்வன்சி என்ற நிறுவனம் மூலம் உலகம் முழுவதும் இது கொண்டாடப்படுவதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்தியன் மேரிடைம் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனம் இதில் பங்கெடுத்து இந்தியா முழுவதும் உள்ள கடற்கரைகளை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்கின்றனர். இதன்படி மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் இந்த பணியில் தொடர்ந்து அவர்கள் இங்கு கடற்கரை முழுவதும் இருக்கும் அசுத்தங்களை அகற்றி வருகின்றனர். இதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் கடல்களில் குப்பைகளை அவர்கள் போடக்கூடாது என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் இவர்கள் போடும் அருந்த செருப்புகள், துணிகள் அவை கடல் வழியாக சென்று அது மீண்டும் நமக்கே ஒரு தூய்மை அசுத்தமற்ற நிலையை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தீமையாக அமையும் என்ற காரணத்தினாலும் இந்த கடற்கரை கழிவுகளை அகற்ற வேண்டும் என்ற பணியில் சமூக ஆர்வலர்களும் மாணவர்களும் பங்கெடுத்துள்ளனர். இன்று நடைபெற்ற இந்த கோஸ்டல் கிளீனப் டேவில் புதுச்சேரியில் இருக்கும் கோட்டக்குப்பம் அருகே உள்ள ஒரு கடற்கரை பகுதியில் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து இந்த கடற்கரை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணியில் அவர்கள் 2 மணி நேரம் பங்கெடுத்து அவர்கள் 50 கிலோ 100 கிலோ கிட்டத்தட்ட 100 கிலோ வரை அவர்கள் கழிவுகளை சேகரித்தனர். இது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அல்லாது இவைகள் அடிக்கடி இந்த மாதிரி கழிவுகள் ஏற்படுகின்றன. இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மாணவர்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.